இந்த 7 விஷயங்களை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் சக்கரவர்த்தியாக வாழலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார்ந்து நம்மை நாமே அப்டேட் செய்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. அப்படி உங்களை நீங்களே முழுமையாக செதுக்கிக் கொள்ள உதவும் சூப்பரான தனிநபர் சேலஞ்சுகளை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கான சுயமரியாதையை நாமே கொடுப்பதுதான். உங்களை துளி கூட மதிக்காத நபர்கள் பின்னால் கெஞ்சி செல்வதை உடனே நிறுத்திவிடுங்கள். அந்த நேரத்தையும் உங்களின் திறமைகளையும் உங்களின் சொந்த முன்னேற்றத்திற்காக முழுமையாக பயன்படுத்துங்கள். இதை ஒரு 30 நாள் சேலஞ்சாக எடுத்து செய்து பாருங்கள். இரண்டாவதாக, மற்றவர்களிடம் அன்பாக பேசும் நாம் சில நேரங்களில் சின்ன தப்பு நடந்தால் கூட நம்மை கண்டபடி திட்டிக் கொள்வோம். இனிமேல் அந்த பழக்கத்தை ஓரம் கட்டிவிட்டு உங்களை நீங்களே தட்டி கொடுத்து பாசிட்டிவாக பேச பழகுங்கள். இது சுயநலம் கிடையாது, இது மன வளர்ச்சிக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அடித்தளமாகும். அடுத்தது, மூன்றாவதாக, நமது மூளைக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்க வேண்டும். தினமும் 10 நிமிடம் மொபைல் போன், லேப்டாப் மற்றும் டிவி தொந்தரவு இல்லாமல் சைலண்டாக தனிமையில் உட்கார்ந்து பழகுங்கள். வெளிப்புற சூழல்களின் தாக்கமின்றி மனதை ரிலாக்ஸ் ஆக்குங்கள். அடுத்த 2 வாரங்களுக்கு இதை கடைபிடித்தால் உங்களுக்குள் இருக்கும் பல தேவையற்ற குழப்பங்கள் மறைந்து போய் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். நான்காவதாக, தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக அன்றைய தினத்தில் நடந்த 3 சூப்பரான விஷயங்களை ஒரு நோட்டில் மறக்காமல் எழுதுங்கள். இதை ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் நம் வாழ்க்கை நாம் நினைக்கும் அளவிற்கு மோசமானது ஒன்றும் கிடையாது என்பது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். 5வது விஷயமாக, மனதிற்கு ட்ரைனிங் கொடுத்தது போல உடம்பையும் நாம் கட்டாயம் கவனிக்க வேண்டும். அதனால் தினமும் தவறாமல் ஏதாவது ஒரு சின்ன உடற்பயிற்சியாவது செய்வதை அடுத்த 1 மாதத்திற்கு உங்களது வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு இரும்பு போன்ற உடம்பையும் தெளிவான மனநிலையையும் கொடுக்கும். அத்துடன் 6வது விஷயமாக, உங்களுக்கு பயமாக இருக்கும் ஒரு விஷயத்தை தைரியமாக செய்ய ஆரம்பியுங்கள். உங்களின் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து புதிய சவால்களை சந்தித்தால்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். கடைசியாக 7வதாக, உங்களின் எதிர்காலத்தை திட்டமிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அடுத்த 30 நாட்களுக்கு தினமும் ஒரு 15 நிமிடம் மட்டும் ஒதுக்கி உங்களின் உண்மையான லட்சியம் என்ன, அதை எப்படி அடையப் போகிறீர்கள் என்பதை மிகவும் தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதி வையுங்கள். எந்த ஒரு பிளானும் இல்லாமல் பயணம் செய்தால் அது பெரிய ஏமாற்றத்தில் தான் முடியும். அதனால் உங்களுடைய ரூட் மேப்பை நீங்களே ஸ்ட்ராங்காக டிசைன் செய்து கொள்ளுங்கள். இங்கு யாருடைய வாழ்க்கையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் 100% பெர்ஃபெக்டாக அமைவது கிடையாது. அதனால் நாம் எந்தவித சோர்வும் இன்றி தொடர்ந்து செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளைக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக மாறும் என்பதை புரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் ஒரு சக்கரவர்த்தியாக வாழும் தகுதிக்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளலாம். அதனால் இந்த 7 விஷயங்களை வருகிற 30 நாட்களுக்குள் தொடர்ந்து முயற்சித்து பாருங்கள். அதனால் ஏற்படும் மாற்றங்கள் உங்களது வாழ்க்கைக்கு முன்னேற்றங்களாக மாறும்.